ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய இறைய ஆண்டவருடைய பக்தர்களே, இன்று தாயாம் திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றது. அதே நேரத்திலே நம்முடைய தூய இறைய ஆண்டவருக்கு ஆண்டு பெருவிழாவை கொடியேற்றி நவநாட்களை கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இந்த இயேசுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே இயேசுனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் நற்கருணை. இயேசுடைய அன்பினுடைய உச்சம்தான் சிலுவை சாவு. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் இறைவசனம் 14 இவ்வாறு வாசிக்கின்றோம்: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் இறைவசனம் 6-8 பார்க்கின்றோம்: கடவுள் வடிவில் விளங்கிய அவர் அந்த நிலையை பற்றி கொள்ளாமல் இந்த உலகிற்கு வந்தார், கீழ்ப்படிந்தார், சாவை ஏற்றுக்கொண்டார், சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். இதுதான் உண்மையான அன்பு. இயேசுடைய தூய இதயத்துக்குரிய மகிமையான அன்பு. அந்த அன்பின் வெளிப்பாடு தான் நற்கருணை. பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூல் புத்தகத்திலே பார்க்கின்றோம், கடவுள் இந்த உலகத்தை படைத்த பிற்பாடு ஆதி பெற்றோரை பார்த்து சொல்கின்றார், இங்கே இருக்கின்ற தோட்டத்திற்கு நீங்கள் செல்லலாம், தோட்டத்தில் உள்ள அனைத்தையுமே நீங்கள் உண்ணலாம், ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனி மட்டும் நீங்கள் உண்ணலாகாது என்று கடவுள் ஆணையிட்டு சொல்கின்றார். சாத்தான் உள்ளே வருகிறான், அவளை ஏமாற்றுகின்றான். ஏமாறி அவர்கள் உண்ண வேண்டாம் என்ற கனியை உண்டார்கள். எப்போது ஆதி பெற்றோர் கடவுள் உண்ணக்கூடாது என்ற கனியை உண்டார்களோ அப்போது கடவுளின் சாயலாக படைக்கப்பட்ட ஆதி பெற்றோர் கடவுளின் சாயலை இழந்தார்கள். அங்கு சாவு உள்ளே நுழைந்தது. பாவத்திற்கு அடிமையானார்கள். அங்கே அவர்கள் வலுவிழந்தார்கள். எந்நிலையிலும் பாதுகாப்பற்றவர்களாக இருந்தார்கள் ஆதி பெற்றோர். இது தொடக்க நூல் புத்தகம். விடுதலை பயண புத்தகத்திலே ஆண்டவருடைய பராமரிப்பு தொடர்ந்து அவருக்கு இருந்தது. இவ்வாறு சாவை சந்தித்தவர்கள், பாவத்துக்கு அடிமையான அவர்களை கடவுள் விட்டுவிடவில்லை, மாறாக அவர்களை வழிநடத்தினார், பராமரித்தார். எகிப்திலே அடிமையாக இருந்த அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். அங்கே அவர்கள் மாசற்ற செம்மறியினுடைய இரத்தத்தின் வழியாக காப்பாற்றப்பட்டு செங்கடலை கடந்து சீனாய் மலைக்கு வருகிறார்கள். அங்கே உண்ண இறைவன் அவளுக்கு மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இந்த பாவத்தின் விளைவாக சாவை சமித்து கொண்டிருந்த அந்த இஸ்ராயல் மக்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை தங்களுடைய பாவங்களை கழுவுவதற்காக அவர்கள் செம்மறி ஆட்டுக்கிடாய்களை பலியாக செலுத்தினார்கள். குறிப்பாக பாவ கழுவாய் நாள் அன்று அந்த பலி செலுத்தப்பட்ட ஆட்டினுடைய இரத்தமானது அந்த மக்கள் மீது தெளிக்கப்பட்டது, பலிபீடத்தின் மீது தெளிக்கப்பட்டது. எனவே அவர்கள் தூய்மையாக்கப்பட்டார் என்ற நம்பிக்கை இஸ்ராயல் மக்களிடையே இருந்தது. எனவே தொடக்கத்திலிருந்து இஸ்ராயல் மக்களுடைய வாழ்விலே பாவ கழுவினாயினால் கொண்டாடப்பட காரணம் அவர்கள் பாவத்துக்கு அடிமையாக இருந்தார்கள், சாவுக்கு உள்ளானார்கள். எனவே தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக செம்மறியினுடைய ஆட்டுக்கிடாயை அவர்கள் பயன்படுத்தினார் என்பதை பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். எவ்வாறு அன்பின் வெளிப்பாடாக, தந்தை கடனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் இயேசு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இயேசுடைய அன்பின் வெளிப்பாடுதான் நற்கருணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோவான் நற்செய்தி மீண்டும் சொல்கின்றேன், 3ஆம் அதிகாரம் இறைவசனம் 14 வாசிக்கின்றோம்: தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு
அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு இந்த உலகின் மீது அன்பு கூர்ந்தார். அப்படி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து கடவுளுடைய அன்பின் வெளிப்பாடு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சாவை, சிலுவை சாவை ஏன் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அது இந்த மக்கள் மீது, நம் மீது கொண்ட அன்பின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தந்தையினுடைய சொல்லின்படி கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு வந்தார். இந்த உலகத்திற்கு வந்த அவர் பழைய ஏற்பாடுகளில் நடந்த எல்லா சமூகத்தையும் மிக நுணுக்கமாக அறிந்த காரணத்தினாலே எவ்வாறு செம்மறி ஆட்டினுடைய இரத்தத்தின் வழியாக பாவம் கழுவப்பட்டதோ அதுக்கு பதிலாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரை கொடுத்தார். அந்த உயிரை கொடுக்கின்ற வண்ணமாக நற்கருணை ஏற்படுத்தினார். அந்த நற்கருணை வடிவாக இயேசு கிறிஸ்து இன்றும் இங்கே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய கிறிஸ்துனுடைய திருவுடல் திரு இரத்த பெருவிழா நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இன்றைய நச்சினை வாசி கேட்டதை போல மானிட மகனுடைய சதையை உண்டு இரத்தத்தை குடித்தாலன்றி நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று உறுதியாக சொல்கின்றார். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே லேவியர் புத்தகம் 17, அதே போன்று பழைய ஏற்பாட்டிலே இனச்சட்டம் 12, இதை வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். அங்கே அவர்கள் இஸ்ராயல் மக்கள் ஆட்டுக்கிடாய்களை தங்களுடைய பாவத்திற்கு பலியாக பரிகாரமாக பயன்படுத்தினார்கள். குறிப்பாக இரத்தத்தை மட்டுமே பயன்படுத்தினார்கள். அந்த உடலை மட்டுமே உண்ணக்கூடிய அதிகாரம் அவளுக்கு கிடைத்தது. இரத்தத்தோடு உடலை உண்ணக்கூடிய அதிகாரம் அவளுக்கு கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் அங்கு இரத்தம் என்பது உயிரை குறிக்கின்றது. அந்த உயிரை அவர்கள் எடுக்கக்கூடாது. அந்த உயிரின் வழியாக தங்களுக்கு வாழ்வு மட்டுமே கிடைக்க வேண்டும், அது தங்கள் மீது தெளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் பழைய ஏற்பாட்டிலே குறிப்பாக லேவியர் புத்தகம் 17 மற்றும் இனச்சட்டம் 12 நாம் வாசிக்கின்றோம். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இந்த செம்மறியுடைய இரத்தத்தோடு உடலை உண்ணக்கூடாது என்ற ஒரு கட்டளை இருந்தது. இப்படி இருக்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு என்ன சொல்கின்றார்? எனது சதை உண்டு, எனது இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் என்று சொல்கின்றார். இது ஒரு முரண்பாடான கருத்து. பழைய ஏற்பாட்டிலே உடலை மட்டும்தான் வேண்டும், இரத்தத்தை குடிக்கக்கூடாது, இரத்தத்தோடு உடலை உண்ணக்கூடாது. ஏனென்றால் இரத்தம் என்பது உயிரை குறிக்கின்றது. எனவே இதை பார்க்கின்ற அந்த மக்கள் முணுமுணுப்பதை பார்க்கின்றோம் இந்த நற்செய்தியிலே. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த உணவை பற்றி பேசவில்லை. பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட உணவு உடலின் பசியை தீர்க்கக்கூடிய உணவு. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகின்ற உணவு ஆன்ம பசியை தீர்க்கக்கூடிய உணவு. உடலின் பசி அல்ல, மாறாக ஆன்ம பசியை தீர்க்கக்கூடிய உணவை பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆணித்தரமாக எனது சதையை உண்ணலாம், என்னுடைய இரத்தத்தை குடிக்கலாம் என்று சொல்லின் வழியாக இயேசு நமக்கு வாழ்வளிக்கின்றவராக எவ்வாறு பழைய ஏற்பாட்டிலே அந்த மக்களுடைய பாவம் கழுவப்பட்டதோ அதே போன்று நம்மை பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக தன்னுடைய நற்கருணை வழியாக அன்பின் அடையாளமாக உற்சாகமாக சிலுவை சாவின் வழியாக இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கின்றார். ஆகவே இப்படிப்பட்ட இந்த நற்கருணையிலே ஆண்டவர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். நற்கருணை என்பது ஒரு சாதாரண அடையாள சின்னம் அல்ல, மாறாக உயிருள்ள அப்பம். இயேசு உண்மையாக பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை இன்றைய விழா நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. 2013ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் தேதி கேரளா மாநிலத்திலே கண்ணூர் என்ற மாவட்டம், அங்கே நிலா கண்ணூர் என்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு பங்கு ஆலயம் இருந்தது, கிறிஸ்து அரசர் ஆலயம். அந்த பங்கு ஆலயத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்தவர் அருட்தந்தை ஜார்ஜ் பதிக்கல். ஒரு நாள் காலை திருப்பலியிலே வழக்கம் போலே அவர் நிறைவேற்றி கொண்டிருந்தார். நடு திருப்பலி வந்தது. நற்கனை ஆசிர்வதித்து புனிதப்படுத்தி அதை தூக்கி காட்டி கொண்டிருந்தார் மக்களுக்கு. அப்போது நற்கனையிலே ஒரு சிறிய புள்ளி ஒன்று ஏற்பட்டது. 2-3 நிமிடங்கள் கழித்த பிற்பாடு அந்த சிறிய புள்ளியானது இயேசுடைய திருமுகமாக மாறியது. அவர் அதிசயித்து போனார், பயந்து போனார், உறைந்து போனார். என்ன செய்தென்று அறியாமல் அந்த நற்கனையை பிடித்து கொண்டிருந்தார். மக்கள் அனைவரும் அதை பார்த்து ஃபாதருக்கு என்ன ஆயிற்று என்று அவர்கள் தயங்கி கொண்டிருந்தார்கள்.
சாக்ரிஸ்டன் வேதியர் அவர்களும் பார்த்து கொண்டிருந்தார்கள். தந்தை அவர்கள் உறைந்து போன நிலையிலே அந்த நற்கனை பிடித்து கொண்டே இருந்தார். இதை பார்த்த மக்களும் அங்கிருந்த வேதியரும் விரைந்து வந்தார்கள் பீடத்திற்கு. அங்கே அந்த நற்கனை பார்க்கின்ற போது இயேசுடைய திருமுகம் அந்த நற்கனை இருந்தது. உடனடியாக திருப்பலி முடித்துவிட்டு அதை பாதுகாத்து கேரள மாநிலத்தில் இருக்கின்ற சீரோ மலபார் சர்ச்சுக்கு அதை அனுப்பி வைத்தார்கள் தலைமையத்துக்கு. அங்கே ஆய்வு செய்யப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் மறு ஆய்வுக்காக 2020ஆம் ஆண்டு ரோமைக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கே ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. ஆய்வுக்கு பிறகு கடந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி அந்த நற்கனிலே உருவான இயேசுடைய திருமகம், இயேசுடைய உண்மையான திருமகம், இது நற்கனுடைய புதுமை என்று ரோமை அங்கீகரித்திருக்கிறது. ஏறக்குறைய ஓராண்டு நிறைவு பெற்று இது 2ஆம் ஆண்டுடைய தொடக்கமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு முறையும் திருப்பலியிலே, நடு திருப்பலியிலே குறிப்பாக இயேசு கூறிய அந்த வார்த்தைகளை சொல்லி அப்பத்தை எடுத்து நமக்கு காண்பிக்கின்ற போது இயேசுனுடைய உடலாக அந்த அப்பம் மாறுகிறது. அதே போன்று திராட்சை ரசத்தை இயேசுடைய வசீகர வார்த்தைகளால் சொல்லி அங்கே புனிதப்படுத்துகின்ற போது அந்த சாதாரண ரசம் இயேசுடைய இரத்தமாக மாறுகிறது. இதுதான் உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை. இயேசு உண்மையாக பிரசன்னமாக இருக்கின்றார் இந்த அப்பத்திலே, இயேசு உண்மையாகவே இரத்தத்திலே பிரசன்னமாக இருக்கிறார் என்பது உங்களுடைய என்னுடைய நம்பிக்கை. நம்பிக்கையின் பார்வையில் இயேசுனுடைய இந்த உடலாக இரத்தமாக இந்த அப்பமும் ரசமும் மாறுகிறது என்பதை முதலிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இப்படிப்பட்ட நற்கனை பிரசனமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் திருப்பலியிலே பங்கெடுத்து நாம் பெறுகின்ற போது, ஒவ்வொரு முறையும் நடு திருப்பலியிலே அவரை தூக்கி காட்டுகின்ற போது இதை உற்று நோக்குகின்ற நீங்கள் எவ்வாறு பழைய ஏற்பாட்டை முதல் வாசிக்கட்டதை போல உயர்த்தப்பட்ட வெண்கல பாம்பை அவர் உற்று நோக்கிய போது குணமடைந்தது போல, இங்கே தூக்கி காட்டப்படுகின்ற இயேசுடைய திருவுடல் திரு ரத்தம் சிலுவை தொங்கி கொண்ட இயேசுவை நாம் பார்க்கின்ற போது நாம் கழுவப்படுகின்றோம், தூய்மையாக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இயேசுடைய திருவுடலை திரு ரத்தத்தை நாம் கண்டிப்பாக தூய்மையான உள்ளத்தோடு மனத்தாழ்மையோடு தயாரிப்போடு நாம் இருந்தால் மட்டுமே பங்கெடுக்க வேண்டும் என்பதை இரண்டாவது சிந்தனையாக உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அன்பான சகோதர சகோதரிகளே, கோவை மறை மாவட்டத்திலே உள்ள நல்லாயன் குருமடத்திலே நான் 1ஆம் ஆண்டு இறையில் படித்து கொண்டிருந்த போது ஒவ்வொரு மாதமும் மந்திரி ரெக்லேஷன் வைப்பார்கள். அதாவது மாத தியானம் நடைபெறும். அந்த தியானத்திலே கண்டிப்பாக அனைத்து சகோதரர்களும் பங்கெடுக்க வேண்டும். இறுதியாக பாவசங்கத்தின் அருட்சாதனம் வழங்கப்படும். அந்த அருட்சாதனம் எல்லா சகோதரருமே பங்கெடுப்பார்கள். ஏனென்றால் பின்புறமாக அருட்தந்தையில் உட்காந்துருப்பாங்க. அவ்வாறு பாவசங்கத்தம் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துடும், அப்படி ஒரு பயம் இருக்கும். எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு அச்சமும் ஒரு தவறான சிந்தனையும் இருந்தது. அது என்னவென்று சொன்னால், குருக்களிடம் நாம் ஏன் பாவ சங்கத்திலும் செய்ய வேண்டும்? அவருடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை போன்று பெரிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையாக இல்லை, பெரிய ஒரு புனித வாழ்க்கை அவர்கள் வாழவில்லை. அவரும் என்னை போன்று தவறு செய்கின்றார்கள், தவறான நடத்தில் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற போது ஏன் குருக்களிடம் சென்று பாவ சங்கத்திலும் செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை எனக்கு வந்தது. எனவே ரொம்ப நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். இன்றைக்கி பாவ சங்கத்தம் செய்யவே கூடாது, என்னவென்றாலும் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லி நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். கொஞ்சம் பயமாக இருந்தது. பின்புறம் யார் இருக்கிறாங்க? அருட்தந்தையில் இருப்பாங்க, கவனிப்பாங்க. பாவ சங்கத்தம் செய்யலைன்னா ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்ற பயம் இருந்தது. வேண்டா வெறுப்பா ஒரு தந்தையிடம் சென்றேன். பாவ சங்கத்தினம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக, ஃபாதர், நான் உண்மையாகவே பாவ சங்கத்தை செய்யுங்க, நான் வரல, ஒரு கட்டளை நிமித்தமாக பயத்து நிமித்தமாகத்தான் இங்கே பாவ சங்கத்தை செய்ய வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன், என்ன ஆச்சு, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு அந்த ஃபாதர் கேட்டார். ஃபாதர், எல்லா ஃபாதருமே தவறு செய்வதை நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது ஏன் குருக்களிடம் பாவ சங்கத்தை செய்ய வேண்டும்? என்னை போலவே அவர்களும் தவறு செய்கிறார்கள், நான் இருப்பதை போலே அவர் இருக்கின்றார்கள். அவரிடம் எந்த விதமான ஒரு புனித தன்மையை நான் பார்ப்பதாக நினைக்கவில்லை, இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கின்ற போது ஏன் குருக்களிடம் பாவ சங்கத்தை செய்ய வேண்டும் என்ற என் சிந்தனை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன். அப்போது அவர் லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரம் இறைவாசம் 9-14, லூக்கா 18 இறைவசனம்
9-14 எடுத்து படித்து பாருங்கள். அதில் பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயன் கோயிலுக்கு வரான். அவர் எனக்கு விளக்கம் சொல்ல. பரிசேயன் கோயிலுக்கு வரான், உள்ளே போகிறான், கடவுளுக்கு முன்பாக நிற்கின்றான், தைரியமாக பேசுகின்றான். நான் பரிசுத்தமானவன், எல்லா விதமான சட்டத்திட்டங்களை கடைபிடிக்கின்றவன், நோன்பு இருக்கின்றவன், காணிக்கை செலுத்துகின்றவன் என்று பெருமையாக தன்னை பற்றி பீத்திக் கொள்கிறான். ஆனால் வெளியே பார்க்குறான், அங்கே ஆயக்காரன் இருக்கிறான். அந்த ஆயக்காரனோடு தன்னை ஒப்பிட்டு அந்த ஆயக்காரனை போல் இல்லாமல் இருப்பதற்காக நன்றி கடவுளை என்று அந்த பரிசேயன் கடவுளை பார்த்து சொல்கின்றான். இதை அப்படியே மனசில் வச்சுக்க அப்படின்னார். வெளியே நிற்கிற ஆயக்காரனை பாரு, அவன் ஆண்டவரை தலை தூக்கி பார்ப்பது கூட தைரியம் இல்லாமல் அச்சத்தோடு பயத்தோடு தலை குனிந்தவனாக, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இறங்கும் என்று சொன்னான். இந்த இடத்துல நல்ல கவுனி என்னார். பரிசேயன் உண்மையாகவே நல்லவன், எல்லா சட்டத்திட்டங்களையும் கடைபிடித்தவன், தினசரி ஆலயத்துக்கு வருகின்றவன், அதே போன்று நோன்பு இருக்கின்றவன், காணிக்கை செலுத்துகின்றவன், உண்மையாக அவன் நல்லவன் தான், அவனுடைய எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அவன் செய்த பெரிய தவறு என்ன தெரியுமா? வெளியே நிற்கின்றான் இந்த ஆயக்காரன், அவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்தான். அவனை பார்த்து அவனை போல் இல்லாமல் இருப்பதற்காக நன்றி என்று சொன்னான். அப்படின்னா அவன்கிட்ட ஒரு அகந்த, என்னது அகந்து இருந்தது. நான் தினசரி ஜெபமாலை சொல்லிட்டு இருக்கிறேன், தினசரி நான் திருப்பலிக்கு வரேன், தினசரி நக்கனை ஆராதனைக்கு செல்கின்ற, தினசரி நான் ஒவ்வொரு நாளும் எல்லா விதமான நற்செயலும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று அகந்தை உள்ளத்தோடு அவன் இருக்கின்றான். நீ அப்படிதான் இருக்கிற. நீ யாரோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இங்கு இருக்கின்ற அருத்தந்தர்களை பார்க்காதே, கடவுளுடைய பிரசனத்துக்கு முன்பாக சென்று அவருக்கு முன்பாக நீ எப்படிப்பட்டவன் என்பதை யோசித்து பார். அப்போது உன்னுடைய அகந்தை தீரும். கடவுளுக்கு முன்பாக நீ ஒன்றுமில்லாதவன், நீ பாவி என்பதை நீ உணர்வாய் என்று சொன்னார். ஆகவே உன்னை குருக்களோடு ஒப்பிட்டு பார்க்காதே. குரு என்பவர் சாதாரண மனிதனாக இருக்கலாம், ஆனால் கடவுளுடைய பிரசனமாக இருந்து அவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறார். அவரோடு ஒப்பிட்டு உன்னை பார்க்காதே என்று சொன்னார். அப்போதுதான் எனக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது, மன நிறைவு வந்தது. உடனடியாக நான் முழுமையாக ஒரு நல்லது ஒரு பாவ சங்கீதத்தை நான் செய்தேன். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த நிகழ்ச்சி சொல்கிறேன் என்று சொன்னால், நம்மிடையே இதே ஒரு எண்ணம் அகந்தை இருக்கலாம், செருக்கு இருக்கலாம். நான் தினசரி கோயிலுக்கு வர என்ன பாவம் பண்ணிட்டேன், என்னிடம் எல்லா விதமான நற்குணங்களும் இருக்கின்றது, ஜெபமாலை ஜெபிக்கிறேன், தினசரி டிவியில் நான் நல்ல பாட்டெலாம் கேட்டுக்கிறேன், சாமி பாட்டு கேட்டுக்கிறேன், தினசரி 3 வேளையும் நான் ஜெபமாலை பார்க்குறேன் அல்லது பூசை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பதை விட, இயேசுனுடைய முன்பாக நான் எப்படிப்பட்டவன், இந்த திவ்ய நற்களை வாங்குவதற்கு என்னிடம் சாந்தமும் மனத்தாட்சியும் உள்ளதா என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுடைய தூய இதயம் கூறுகின்ற வார்த்தை, நான் மனத்தாட்சியும் தாழ்மையும் உள்ளவன் என்று சொல்கின்றார். எனவே ஆலயத்துக்குள்ளே வருகின்ற போது அந்த மனத்தாழ்மையோடு தாட்சியோடு வருகின்ற போது, திவ்ய நாட்களை பங்கெடுக்கின்ற போது, முழுமையான தயாரிப்போடு வருகின்ற போது, இயேசு கூறுகின்ற இந்த நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கும். ஒன்று, நம்பிக்கையினாலே இயேசுனுடைய உடலையும் இரத்தத்தையும் நாம் பெறுகின்ற போது அங்கு நமக்கு நிலை வாழ்வு உண்டு. உண்மையான பாவ சங்கத்தனம் செய்து தூய்மையான உள்ளத்தோடு மனத்தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு வருகின்ற போது இயேசுடைய நிலை வாழ்வு நமக்கு கிடைக்கும் என்பதைத்தான் இந்த விழா நமக்கு எடுத்து சொல்கிறது. ஆவி அன்புக்குரியவர்களே, இயேசுடைய தூய இதயத்தினுடைய அன்பின் வெளிப்பாடான இந்த சிலுவை, இயேசுடைய தூய இதயத்தினுடைய அன்பின் வெளிப்பாடான இந்த நற்கருணை, இதை ஒற்று நோக்குகின்ற போது நம்பிக்கையோடு மனத்தாட்சியோடு எளிமையான உள்ளத்தோடு அதை பெறுகின்ற போது நம் அனைவரும் வாழ்வு பெறுவோம். ஆமீன்.